வணக்கம் மக்களே, நான் உங்க விகே இது ரஸ்லிங் மச்சி. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல என்ன ஒரே சட்டையாக போட்டிருக்காங்கன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போன தடவை சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் அது முடிச்சோன்னே ஏஇடபிள்யூட ரிவ்யூ பண்ணுறோம். ரெண்டு ஒரே நாள் இருந்துச்சு. நாங்களும் ஓவர் டைமில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, ஏஇடபிள்யூ ஆல் இன் டெக்ஸஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் முத சொன்ன மாதிரியே கடைசியான ஏஇடபிள்யூ வீடியோ போட்டுட்டோம். அது முதல் வீடியோ, அது கூட இவனை ஃபாஸ்ட் பண்ணி தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஇடபிள்யூட முதல் மேட்ச் தி ஊஃப்ஸ் vs டெட் ரைடர்ஸ். தி ஊஃப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சமோஜோ தலைமையில தான் நடக்குது. அதுவும் நம்ம டெட் ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரிசாலோ, அதுவும் நம்ம டபிள்யூபிலே வந்தால இந்த இதுல வந்து அவர் வேற கிளவுடியோ சொல்லல. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து ஏஇடபிள்யூ ட்ரியோஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இதுல சாம்பியன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓப்ஸ் சாம்பியன். அவங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து அவங்களோட ஒப்போனன்ட் வந்து டெட் ரைடர்ஸ். அவங்க வந்து நம்ம கேப் கிட் கூட டேக் டீம் ஆகி இந்த மேட்ச் 6 மேன் டேக் டீமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாத்தீங்கன்னா ப்ரால்ல தான் ஸ்டார்ட் பண்ணது அவங்க. ஏன்னா அவங்க கூட வந்து நிறைய ரைவரி இருக்கு. ஸோ அதனால சண்டை போட்டுக்கிட்டாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி தேன் வந்து மேட்ச் ஆரம்பிச்சாங்க. நம்ம ஃபூத்தாவை வந்து நம்ம ஓப்ஸ் டீம் வந்து வச்சு சாத்துனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாய்ஸ் வெர்சாவா நம்ம செமோஞ்சோவை வந்து டெட் ரைடர்ஸ் குரூப் வந்து அடிச்சாங்க. ஸோ அப்புறம் மாத்தி அவங்க சிக்னேச்சர்ஸ் பவர் மூவ்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசியா நம்ம டெட் ரைடரை வின் பண்றாங்க. ஸோ வந்து அதில் எப்படி வின் பண்ணாங்கன்னா, நம்ம ஃபூத்தாவை வந்து நம்ம செமோஞ்சோ மார்சல் பஸ்டர் டபிள்யூடபிள்யூ வந்து இந்த மூவ் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம ஏடபிள்யூ வந்து அது மூவ் பேன் பண்ணல. ஸோ நம்ம செமோஞ்சோ மார்சல் பஸ்டரை அடிச்சு இந்த மேட்சை 1, 2, 3 அடிச்சு அவங்களோட பெல்ட் வந்து ரிட்டைன் பண்றாங்க. ஏடபிள்யூ பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ எது பென் பண்றாங்களோ அதுதான் இங்க பென் பண்ணாம எல்லாம் சம்மதம் சொல்லி இது பண்றாங்க. ஸோ இந்த அதான் கடைசியில வந்து நம்ம டெட் ரைடர்ஸ் வந்து நம்ம சமோஜோவை அட்டாக் பண்ணி அவரு அந்த சேர் நெக்ட வச்சு இன்ஜர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம செமோஜோ வந்து ஸ்ட்ரக்சர்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து இந்த ரைவரி வந்து இன்னும் முடியல, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மேபி நெக்ஸ்ட் ஏடபிள்யூல வந்து இதோட ஸ்டோரியில இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் தான். என்னன்னா நம்ம ஆடம் கோல் அவர் இருக்காருல்ல, அவரோட ப்ரோமோ தான். ஆக்சுவலி இந்த ஃப்ரைடே தான் வந்து சார் சொல்லிட்டு இருந்தாரு. சொன்னாலே அவர் ஆக்சுவலி வந்து என்ன கதைனா, நம்ம ஆடம் கோல் வந்து மெடிக்கலா கிளியர் ஆகல, அவர் இன்ஜர்ட்ல இருக்காரு. ஆக்சுவலி இன்ஜர்ட்ல தான் இருந்தாரு. நினைச்சேன் இந்த மேட்ச் வந்துருவாரு. ஏன்னா ஆடம் கோல் வர்சஸ் நம்ம ஃபிளெக்சருக்கு வந்து டிஎன்டி சாம்பியன்ஷிப் சண்டை இருக்கு. ஏன்னா நம்ம ஆடம் கோல் தான் சாம்பியன். ஸோ அவர் இப்போ வந்து மெடிக்கலா கிளியர் இல்லாதனால அந்த பெல்ட்டை வந்து அவர் விட்டு கொடுத்துடணும். ஸோ இப்போ அந்த பெல்ட் வந்து யாரும் இல்லாமல் ஆயிடுச்சு. யார் இந்த சாம்பியனும் அதை ஹோல்ட் பண்ணல. ஸோ அதனால வந்து லேட்டர் வந்து ஃபெதல் ஃபோபி இருக்கு அந்த சாம்பியன்ஷிப்க்கு. அது அப்புறமேல் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோமோல வந்து ஆடம் கோல் வந்து மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. ஆனால் வந்து மெடிக்கலா நான் கிளியர் ஆகல, எனக்கு இன்ஜெக்ட், என் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி அது வந்து அந்த டைம்ல வந்து அவர் கூட யார் இருந்தாங்கன்னா, ரால்ட்ரிக் ஸ்ட்ராங் அவரோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க, கைல் ஒரைலி இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் குரூப்பா மக்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஆடம் கோல் ஹக் பண்ணிட்டு கடைசியா ஆடம் கோல் வந்து ஆடம் கோல் பேபி அப்படின்னு சொல்லி அந்த செக்மெண்ட் அப்படியே முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி வந்து ஆடம் கோலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. பட் திருப்பியும் இன்ஜெக்ட் ஆகும்போது கஷ்டமா தான் இருக்கு. அங்கே என்எக்ஸ்டியில் டபிள்யூடபிள்யூல வந்து செத்ரோலன் இன்ஜெக்ட், இங்க வந்து நம்ம ஆடம் கோல் இன்ஜெக்ட். ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்லபடியா திருப்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்குமே. நம்ம ஏடபிள்யூல அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா மென்ஸ் கேசினோ கவுலட் மேட்ச். இந்த மேட்ச்ல முதல் என்ட்ரன்ஸா வருது நம்ம பார்க் பிரிஸ்கோ. செகண்ட் வந்து நம்ம எம்ஜேஎஃப். அவர் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு நம்ம அவங்களோட பழைய ஞாபகம் வந்து அவங்களோட ஃபியூட் வந்து ரொம்ப நீட்டா ஓடி இருக்கும் அந்த ஏடபிள்யூல. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே அடிச்சு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிகோஷெட்டும் அதுல கண்டுக்கிறாரு தேர்ட் மெம்பரா. ரிகோஷெட் வந்ததுக்கு அப்புறம் எம்ஜேஎஃப் ரிகோஷெட் சேர்ந்து நம்ம மார்க் பிரிஸ்கோ வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹீல் கேரக்டர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம மார்க் பிரிஸ்கோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்டிட்டோ அவர் வராது. பண்டிட்டோ வந்தானே அவர் வந்து ROHல உள்ளவர், விங் ஆஃப் ஆனர்ல உள்ளவர். அவர் வந்து மார்க் பிரிஸ்கோவுக்கு வந்து உதவி செய்யறாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரிகோஷெட் எம்ஜேஎஃப் கூட சண்டை போறாங்க. அது ஒரு டேக் டீம் மேட்ச் மாறிடுது. அடுத்த அட்ரஸ் வந்து நம்ம கொனோசுகி தகாஷிதா யாருன்னா நம்ம ROHல உள்ளவர் தான். அவர் வந்து பண்டிட்டோட எதிரி. அவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டா தான் ஃபியூட் ஓடிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து நேரா வந்து வழக்கம் போல அவர் யார் எதிரி அவங்க வந்து நல்லா அடிப்பாங்க. ஸோ பண்டிட்டோ வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்றாரு.
நெக்ஸ்ட் வந்து மிஸ்டிகோ. அவர் வந்து நம்ம டபிள்யூ சிங்கால பேர்ல வந்து ரெஸ்லிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நேரா மிஸ்டிக்கோ நேரா வந்து நம்ம எம்ஜிஎஃப் தான் அடிக்கிறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ரீசனாக தான் லாஸ்ட் 2 வீக்ஸாக தான் சண்டையெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அவர் நேரா வந்து எம்ஜிஎஃப் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃபினிஷரான ஆம்பார் பிடிக்கிறாரு. ஆம்பார் ஒரு கையில பிடிச்சோன்னே இன்னொரு கையில் டேப் அடிக்கணும். ஆனா அதையும் நம்ம மார்க் பிரிஸ்கோ வந்து விடலை. அவர் ஒரு சைடு ஆம்பார் பிடிச்சிட்டாரு. ஆம்பார் பிடிச்சிட்டாங்க. 2 பேரும் ஆம்பார் பிடிச்சிட்டு நம்ம எம்ஜிஎஃப் அவனைய தக்காஷிதா வந்து நம்ம எம்ஜிஎஃப் காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்ல நம்ம ஜோஸ் அலெக்சாண்டரும் கலந்துக்கிறாரு. ஓகே, அவரும் வந்து வழக்கம் போல எல்லாத்தையும் அடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் நிறைய பேர் கூட ஃபியூட் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபியூட்டான ஒரு ஆளுங்க தான். ஸோ அவரும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆந்தனி போவன்ஸ் வராரு. அதுக்கப்புறம் நம்ம ரோடிரிக் ஸ்ட்ராங் வராரு. நம்ம ப்ரோடி கிங் கூட ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜூசி ராபின்சன் ரிட்டர்ன் வராரு. அதுக்கப்புறம் கோத்தா இபுஷி வராரு. நம்ம பீஸ்ட் மார்த்தோஸ் வராரு. மேக்ஸ் காஸ்டர் வராரு. இவங்க எல்லாமே வந்து இந்த மேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆள் கூட வந்து ஃபியூட் இருக்கு. ஸோ இந்த வந்து ஆளாளுக்கு ஒருத்தவங்க கூட வந்து எதிரியா இருக்காங்க, ஃப்ரெண்டா இருக்காங்க. அந்த கதை அந்த இது எல்லாமே ஒரு கதைக்குள்ள உள்ளவங்க தான். வேற கதைக்குள்ள உள்ளவங்கள ஒன்னா சேர்த்து ஒரு மேட்ச். ஸோ அவங்க எல்லாம் அவங்களோட எதிரிங்க அடிக்கிறாங்க. அப்புறம் டெக் டீம் அடிக்கிறாங்க. எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு கவுண்டர் மேட்ச்னால அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த அவங்க மூவ் வந்து நல்லா தான் அடிச்சாங்க. ஆனா இதுல 4 பேர் வந்து ரொம்ப மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஒன்று வந்து நான் சொல்ல வேணாம், மார்க் பிரிஸ்கோ, எம்ஜேஎஃப், ரிகோஷெட், தகாஷிதா. இவங்க 4 பேருமே வந்து இந்த மேட்ச் வந்து நல்லாவே விளையாண்டாங்க. ஸோ இந்த மேட்சோட எண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பிரிஸ்கோ வந்து அவரோட ஃபினிஷரான ஜே ட்ரில்லரை போட்டு பின்னடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம எம்ஜிஎஃப் என்ன செய்யறாரு, அவரை கீழே தள்ளி விட்டுட்டு ஜே ட்ரில்லர் வாங்கின ஆளுக்கு வந்து 1 2 3 அடிச்சு பின்ல தேய்க்கிறாரு. ஸோ இந்த கவுண்டர் மேட்ச்ல நம்ம தேய்ச்சி வந்து நம்ம எம்ஜிஎஃப். ஸோ இதோட அவுட்கம் என்னன்னா எம்ஜிஎஃப் வந்து எப்போ வேணாலும் AEW வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனுக்கு சண்டை போடலாம். டைமு பிளேஸ்லாம் அவர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ வந்து அவர் ஒரு நம்பர் 1 கான்டெண்டர் ஆயிட்டார். அடுத்த AEW நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு TNT சாம்பியன்ஷிப் மேட்ச், ஃபேட்டல் 4-வே மேட்ச். இந்த மேட்ச் எதுக்கு நடக்குதுன்னா நம்ம ஆடம் கோல் இருக்காருமா, அவர் இன்ஜர்ட் ஆகுனால இந்த சான்ஸ் வந்து ஃபேட்டல் 4-வே மாறிடுச்சு. யாருக்குன்னா டேனியல் கார்சியாஸ் vs டஸ்டின் ரோட் vs கைலி ஃப்ரெஷர் vs சாமி குவேரா. இந்த மேட்ச் இந்த ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஒரு நல்ல மேட்ச் தான் சொல்லுவேன். இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியறதுக்கும் ஒரு பெஸ்டாவே இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள்லாம் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒன்றும் ஸ்டில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எப்போ ஆடம் கோல் வந்து இன்ஜெக்ட் ஆகிட்டாரு, எப்போ இன்ஜெக்ட் ஆகினா என்ன இன்ஜெக்ட், எப்போ ரிட்டர்ன் ஆவாரு யாருக்கும் தெரியல. திடீர்னு வேற இந்த பெல்ட் வேற வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கும். முதல்ல இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அமைதியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இவங்க விளாட அந்த மேட்ச் வந்து பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம உங்களுக்கே தெரியும், கைல் ஃபிளெக்ஸர் வந்து ஒரு வெர்சடைல் இது ரெஸ்லர். ஸோ அவரோட மூவ்ஸ் பவர் மூவ் அடிப்பாரு. கொஞ்சம் ஹீல் கேரக்டர்னால நெகட்டிவாகவும் விளையாடுவாரு. டஸ்டின் ரோட்ஸ் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு லெஜண்ட். அப்புறம் நம்ம சாமி வந்து ஒரு ஹை ஃபிளையர். நம்ம டேனியல் கார்சியா வந்து ஒரு கிஃப்டட் டெக்னிக்கல் ரெஸ்லர். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெஸ்லர்ஸ் வந்து ஒரு மேட்ச்ல இருந்தால் அந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்து நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஹைலைட்டான மூவ்மெண்ட், காமெடியான மூவ்மெண்ட் என்னன்னா நம்ம கைல் ஃபிளெக்ஸருக்கு வந்து 3 பேருமே வந்து ஷேடட் ட்ரீம்ஸ், நம்ம டஸ்டின் ரோட்டோட சிக்னேச்சர் மூவ் ஷேடட் ட்ரீம்ஸ் அந்த கோர்னர்ல இது பண்ணி வச்சு அடிப்பாங்களே. ஸோ அந்த அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து ஃபாஸ்ட் பேஸாக தான் போயிட்டே இருந்துச்சு. அடுத்து மேட்சோட எண்டிங்ல வந்து நம்ம டஸ்டின் ரோட் டேனியல் கார்சியாவை ரோலிங் பின்ல முடிக்கிறாரு. இந்த TNT சாம்பியனா டஸ்டின் ரோடா தான் ஆகுறாரு. ஓகே, இந்த டஸ்டின் ரோட்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து அவர் வின் பண்ணதுக்கு எல்லாமே ஒரு ஷாக். ஏன்னா ஆக்சுவலி எனக்கும் ஷாக் தான். கீழா போய் தேய்ச்சிட்டாங்களா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனா வந்து தேய்ச்சது வந்து ஆக்சுவலி ஒரு லெஜண்ட், ரொம்ப நாள் ஆச்சு பெல்ட் எடுத்து. ஸோ அந்த பெல்ட்டை கொடுத்தது ஒரு நல்லது தான். அதுவும் இல்லாம அது அவரோட ஒரு டெக்ஸஸ், அது வந்து டெக்ஸஸ்ல உள்ளவர் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஹோம் டவுன் ஹீரோ வந்து பெல்ட் எடுத்துட்டா அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மல் டேக் டீம் மேட்ச். யாருக்குன்னா நம்ம யங் பக்ஸ் vs ஸ்விஃப்ட், ஸ்ட்ரிக்லேண்ட் அண்ட் ஆஸ்ப்ரே. ஓகே, ஸோ இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி ஒரு டேக் டீம் மேட்ச். இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், யங் பக்ஸ் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டேக் டீம். அவங்க 2 பேர் எனக்கு என்ன பொறுத்தவரை ரெஸ்லிங்ல பெஸ்ட் டேக் டீம்னு சொல்லலாம். யங் பக்ஸ், மேட் ஜாக்சன் அண்ட் நிக் ஜாக்சன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வர்ஃபும் அண்ட் வில் ஆஸ்ப்ரேவும் 2 பேருமே வந்து கொஞ்சம் ஒரு மாசம் முன்னுக்கு அந்த மாதிரி தான், கொஞ்ச நாள் முன்னுக்கு தான் வந்து
ரெண்டு பேரும் திணற 1 vs 1 சண்டை போட்டாங்க. ரெண்டு பேரும் எதிரியா இருந்து அப்புறம் நண்பர்களான டீம் இது. ஸோ இந்த டீம் ரெண்டு பேருக்கு வந்து சொல்லவே தேவையில்ல. நம்ம யங் பாக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி வந்து செம்மையா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மேட்ச் டொமினேட்டா தான் விளையாண்டாங்க முதல் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் வில் ஆஸ்பிரேவும் சோஃபோ வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு கேதர் அப் பண்ணிட்டு அப்புறம் தான் டேக் டீம் மெம்பரா விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து மேட் ஜாக்சன் ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. டேக் அடிக்காம நிக் ஜாக்சன் டேக் அடிக்காம அது கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தெரியும் இந்த டேக் டீமா ஃபுல்லாவே டேக் டீமா இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த மூவ் எப்படி அடிக்கணும், எங்க அடிக்கணும், எப்படி டேக் அடிக்கணும், எப்படி தப்பிக்கணும்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் வந்து ஃபுல்லா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா தான் இந்த மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. இவங்க ஃபினிஷர் அடிக்க அப்புறம் இவரு வந்து இந்த டீம் வந்து அவங்க யங் பக்ஸ் ஃபினிஷர் அடிக்க எல்லாமே பின்ல எகிரிட்டு தான் இருந்தாங்க. நிறைய பின் தடவை நிறைய நியர் கவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு இந்த மேட்ச் ஃபுல்லாவே. ஒரு கட்டத்துல வந்து ராங்லியா வந்து என்ன செஞ்சிருவாரு, நம்ம வில் ஆஸ்பிரே ஸ்ட்ரிக்லேனை வந்து ஹிடன் பிளேட் அவரோட ஃபினிஷர்ல அடிச்சிருவாரு. அந்த நினைச்சா அதை அடிச்சதுக்கு அப்புறம் நினைச்சேன் யங் பக்ஸ் தேய்ச்சிருவாங்க போல அப்படின்ட்டு. நல்ல வேலை அந்த பின்ல இருந்து எகிரிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்சோட எண்டிங்ல நம்ம ஆஸ்பிரேவும் ஸ்ட்ரிக்லேனும் அவங்களோட ஃபினிஷிங் மூவ் போட்டு நம்ம யங் பக்ஸை வின் பண்றாங்க. ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க ஃபினிஷர் வந்து அவங்கவுங்க ஸ்ட்ரிக்லேன் வந்து நிக்கு போட்டு நம்ம வில் ஆஸ்பிரே மேட் போட்டு இந்த மேட்ச் வந்து 1-2 பின் வச்சு தேய்ச்சிட்டாங்க. மேபி வந்து இது ஒன் டைம் டேக் டீமா கூட இருக்கலாம். பட் இவங்க ரெண்டு பேரும் டேக் டீமா இருந்தாங்கன்னா வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க டேக் டீம் மூவ்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாவே தான் இருந்துச்சு. நம்ம அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உமன் கேசினோ கவுலட் மேட்ச். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸாக வருது நம்ம கிறிஸ் ஸ்டான்லேண்டர், செகண்டாக வருது நம்ம மேகன் பெயின். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட மூவ்ஸ்லாம் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ரிவர்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லோ வராங்க. வில்லோ வந்து நேராக இந்த மேட்ச் ஜாயின் பண்ணானே அவங்களுக்கு ஸ்டேட் லைனர் இருக்குன்னு ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால நேராக வந்து ஸ்டேட் லைனர் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபோர்த் மெம்பராக நம்ம தேர்ட் மேலே வராங்க. அவங்க யார் கூட வராங்கன்னா நம்ம அண்ணாஜே ஒரு சப்போர்ட்டாக வராங்க அவங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நம்ம தெக்லா வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூலியா ஹார்ட் வராங்க. நம்ம குயின் அனிமிதா வராங்க. அதுக்கப்புறம் மீனா ஷீரா காவா அவங்க வராங்க. எத்தனா வராங்க, தண்டரோசா வராங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நியூ ரெஸ்லர்ஸ் புதுசா டெபியூ பண்றாங்க. யாருன்னா ஷூரி அண்ட் அலெக்சா வின்சர் வராங்க. அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சண்டை வேகமா போறாங்க, அவங்க மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, எல்லாம் சண்டை போடுறாங்க. இந்த ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மெல்லோவும் பெயினும் வந்து ஒரு மாதிரி மூவ் ட்ரை பண்ணும் போது ஆக்வர்டா விழுகுறாங்க, சீலாப்பா ஏதோ மிஸ்டேக் பண்ணி விழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் எண்டிங்ல வந்து நம்ம ஆந்தனா இந்த மேட்சை வின் பண்றாங்க. ஸோ ஆந்தனா யாருன்னா ஆக்சுவலி இந்த இப்போ வந்து ரிங் ஆஃப் ஆனர் சாம்பியன், உமன்ஸ் சாம்பியனா இருக்காங்க. இப்போ வந்து ஏஐடபிள்யூ உமன்ஸ் சாம்பியனுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ மேபி அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து டபுள் சாம்பியனா கூட ஆகலாம். ROH சாம்பியனாவும் ஏஐடபிள்யூ சாம்பியனாவும் ஆகலாம். அடுத்த மேட்ச் என்னன்னா நம்ம ஏஐடபிள்யூவோட வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் 3-way. இதுல யார் சாம்பியனா இருக்காங்கன்னா நம்ம த ஹர்ட் சிண்டிகேட் அவங்க தான் சாம்பியனா இருக்காங்க. அவங்க யாருன்னா பாபி லேஷும் ஷெல்டன் பெஞ்சமினும் வர்சஸ் த பேட்ரிசி. அது யாருன்னா நம்ம கிறிஸ்டியானோ நிக் வேணும் வர்சஸ் ஜெட் ஸ்பீட். கெவின் நைடும் த ஸ்பீட் பால் சொல்லுவாங்க மைக் பேலி. அவங்க நம்ம ஏர் சிண்டிகேட் வந்தோடனே நம்ம ரெண்டு டீமும் அந்த டேக் டீம் சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு டீமும் அடிச்சு போட்டு. ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து எப்படின்னா தான் அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம ஹர்ட் சிண்டிகேட் வந்து ரொம்ப பவராக தான் விளாண்டாங்க, டொமினேட் பண்ணாங்க. வந்தோடனே அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு ஃபுல்லாக டொமினேட்டாக தான் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு டீமும் வந்து அவங்களோட ஸ்பீட் அப் கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நல்லாவே தான் போச்சு. அப்புறம் நம்ம FTR ஒரு டீம் இருக்குல்ல, அது வந்து அவங்க வந்து கமெண்ட்ரியில ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்க டேக் டீம்ல. ஸோ டேக் டீம் சாம்பியன்ஸ் எப்படி ஆடுறாங்க, யார் புதுசாக சாம்பியன் ஆகிறா இல்லை பழைய சாம்பியன் இருக்காங்களா, நம்ம யார்கிட்ட சண்டை போடுறது, அவங்களோட மூவ்ஸ்லாம் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த டேக் டீம் 3 டீமையும் வந்து ரொம்ப டொமினேட்டாக தான் விளாண்டாங்க. ஏன்னா அங்கே இங்கே அடிச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு ஃபாலோ அப் பண்ண முடியல, யாரை எங்க யாரை பார்க்கறது அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மேட்சோட எண்டிங்ல வந்து சிண்டிகேட் வந்து நம்ம ரெண்டு டேக் டீமும் டிஃபீட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்றாங்க. ஸோ எப்படி வின் பண்றாங்கன்னா நம்ம ஹர்ட் சிண்டிகேட்ல பாபி லேஷ்லி வந்து நம்ம கிறிஸ்டியனுக்கு ஸ்பியர் போட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்றாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஹர்ட் பிசினஸ் வந்து கிளம்பிடுறாங்க. FTR வந்து மேலே வந்துடுறாங்க ரிங்குக்கு. அப்போ வந்து அவங்க வந்து கிறிஸ்டியனை வந்து இந்த கிறிஸ்டியனையும் அவங்க நிக் வெயினையும் வந்து அடிக்க வராங்க. நிக் வெயின் வந்து குறுக்கல புந்து தடுத்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, கேம் முடிஞ்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கிறிஸ்டியன் போகும்போது
நிக் என்ன செய்வாரு, கிறிஸ்டியன் சொந்த டீம் மெம்பரையே கிறிஸ்டியனை போட்டு அடிச்சு அப்புறம் எல்லாமே சேர்ந்து கிறிஸ்டியன் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஆடம் காப்லன் ரிட்டர்ன் ஆகிறாரு, இன்ஜெக்ட் முடிஞ்சு. அவர் ஒரு பாப் ஒயர் அந்த இதோட வர்றாரு, பாப் ஒயர் ஸ்டிக்கோட வந்து எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி நம்ம கிறிஸ்டியனை காப்பாத்திட்டு கட்டி பிடிச்சி, ஏன்னா அவங்க டேக் டீம்ல பழைய டேக் டீம் கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பட் அவர் பண்ணல. நீ போய் அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டில் போயிட்டு நீ யாருன்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட் அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு உமன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். யாருக்குன்னா நம்ம டோனி ஸ்டார்ம், அவங்க தான் இப்போ சாம்பியனாக இருக்காங்க கரண்ட்ல, வர்சஸ் மெர்சிடிஸ் மோனே. ஸோ இவங்க 2 பேரும் வந்து AEW டாப் உமன். எனக்கு தெரிஞ்சு மெர்சிடிஸ் மோனே வந்து மோஸ்ட்லி எந்த மேட்சும் தோத்ததில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க வந்ததுலேருந்து. அதே மாதிரி டோனி ஸ்டார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர். அவங்க தான் இப்போ வந்து ஆக்சுவலி AEW டாப்பான கேரக்டர். நிறைய பேர் அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2 பேருமே வந்து மக்களை வந்து எப்படி சப்போர்ட் வாங்குறது அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சும்மா ஒரு மூவ் அடிச்சுட்டு ஸ்டைல் காட்டுறது, அவர் இவங்க ரிவர்சல் பண்ணிட்டு ஸ்டைல் காட்டுறது, இப்படியே தான் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச். அதுக்கப்புறம் வந்து டோனி ஸ்டார்ம் வந்து மேட்ச் வந்து வேகமாக்க ட்ரை பண்ணாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட ஃபேஷியல் மூவ்ஸ் சிக்னேச்சர்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க. நிறைய தடவை வந்து பின் ஃபால் வந்து மாற்றி மாற்றி கிக் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்க தேய்ச்சிருவாங்களா அவங்க தேய்ச்சிருவாங்களா அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக வந்து மெர்சிடிஸ் மோனே தேய்ச்சிருவாங்களா, ஏன்னா அவர் ஃபுல் மேட்ச் எல்லா மேட்சும் தேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. டோனி ஸ்டார்ம் தோத்துருவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சோட எண்டிங்ல வந்து வந்து நம்ம டோனி ஸ்டார்ம் வந்து மெர்சிடிஸ் மோனிக்கு அவங்களோட ஸ்பெஷல் மூவ் ஃபினிஷர் மூவ் வந்து ஸ்டார்ம் 0 போடுவாங்க. அதில் வந்து நம்ம மெர்சிடிஸ் வந்து எதிர்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோனி ஸ்டார்ம் வந்து மேலே ஏறி அவங்க ஸ்பெஷல் மூவை வந்து மேலேன்னு போடுவாங்க, ஸ்டார்ம் 0 போடுவாங்க. அதுக்கப்புறம் மெர்சிடிஸ் மோனே வந்து அந்த மேட்சை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது ஆக்சுவலி என்ன அவர் சொன்ன மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ம் 0 போட போடுவாங்க, பின்ல எகிரிடுவாங்க. வழக்கம் போல நினைச்சேன். எப்போதுமே வந்து மெர்சிடிஸ் மோனே வந்து யாரு ஃபினிஷர் போட்டாலும் எகிரிட்டு கடைசியாக அவங்க ஃபினிஷர் போட்டு தேய்ச்சிருவாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன், ஒரு பயம் இருந்துச்சு. பட் டோனி ஸ்டார்ம் வந்து மீட்ரோப்லேருந்து திருப்பி ஸ்டார்ம் 0 போட்டு இந்த மேட்சை பின் அடிக்கும் போது கூட எகிரிடுவாங்க தான் நினைச்சேன். பட் வந்து எகரில் கிக் அவுட் பண்ணலை நம்ம மெர்சிடிஸ் மோனே. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா மெர்சிடிஸ் மோனே வந்து தோத்துட்டாங்க. நம்ம டோனி ஸ்டார்ம் வந்து தேய்ச்சி அவங்க பெல்ட் வந்து ரிட்டைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேனி ஒமேகா வர்சஸ் கசுஷிகா ஒகாடா. இந்த மேட்ச் வந்து ஒரு 2 பேரும் சாம்பியன் தான். ஒகாடா வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், கெனி ஒமேகா வந்து இன்டர்நேஷனல் சாம்பியன். அந்த 2 சாம்பியனும் ஒன்னாக்கி யூனிஃபைட் சாம்பியன் ஆக்குறாங்க. அந்த பெல்ட் யாருக்கு சொந்தமாக ஆகும்போது தான் இந்த ஒரு மேட்ச். ஸோ வந்து இது ஆக்சுவலி வந்து இவங்க 2 பேரும் நிறைய தடவை சண்டை போடுறாங்க. ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் சண்டை போட்டிருக்காங்க, AEW சண்டை போட்டிருக்காங்க, நிறைய மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்க 2 பேரும். ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து இந்த மேட்ச்ல வந்து மொத்தமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ லெவலில் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஒரு இதை. ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச் இருக்குன்னு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒகாடா வந்து ஃபுல் ஃபோர்ஸோட டொமினேட்டாக தான் வந்து நம்ம கெனி ஒமேகா கிட்ட விளாண்டாரு மாற்றி. அதுக்கப்புறம் வந்து கெனி ஒமேகா பிக்கப் எடுத்து 2 பேரும் அவங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸ், அவங்களுக்கே தெரியும் AEW சண்டைலாம் எப்படி இருக்கும், லைக் இண்டி சண்டைலாம் எப்படி இருக்கும். இவங்க 2 பேருமே வந்து பெஸ்ட் ரெஸ்லர்ஸ், பெஸ்ட் ரெஸ்லர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸ், நீ அட்டாக்கு, கவுண்டர் நீ அட்டாக், ஃப்ளையிங் மூவ்ஸ் எல்லாத்தையும் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து கெனி ஒமேகா வந்து ஒன் விங்ட் ஏஞ்சல் அவரோட ஃபினிஷர் போட்டு பின்னடிக்கும் போது நம்ம ஒகாவோட மேனேஜர் கேலிஷ் வந்து ரெஃப்ரியை பிடிச்சி கீழே தள்ளி ரெஃப்ரி ஏறி மிதிச்சு அந்த பின்னை வந்து பிரேக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெஃப்ரி வந்து இந்த மேட்சை திருப்பி வந்து ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கெனி ஒமேகா ரெயின் மேக்கர் வந்து நம்ம ஒகாடா வந்து அவரோட சிக்னேச்சர் மூவ் அடிப்பாரு, கெனி ஒமேகா பின்லேருந்து எகிரிடுவார். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இந்த மேட்ச் ஓடிட்டே இருக்கும். கடைசியாக வந்து ஒகாடா வந்து நம்ம கெனி ஒமேகாவை டிஃபீட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்றாரு. அவரு தான் இப்போ இந்த யூனிஃபையர் சாம்பியன்ஷிப்பா ஃபர்ஸ்ட் யூனிஃபைட் சாம்பியன்ஷிப்பா ஆகிறாரு. ஓகே, இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலி நம்ம ஒகாடா வந்து அவரோட திருப்பியும் அந்த சிக்னேச்சர் க்ளோஸ் லைன் அடிச்சு தான் இந்த மேட்ச் வின் பண்ணேன். நான் ஆக்சுவலி திருப்பியும் 2வது தடவை அடிக்கும் போது கூட கெனி ஒமேகா எகிரிடுவார், கெனி ஒமேகா தான் வின் பண்ணுவார்னு நினைச்சேன். பட் வந்து ஒகாடா தேச்சிட்டாரு. ஸோ இது ஒரு மூவ் இதாக இருக்கும், ஒரு நியூ ஸ்டோரி லைனாக இருக்கும் நம்ம ஒகாடாக்கு. ஸோ அவர் தான் வந்து நம்ம AEWவோட நியூ அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிஃபைட் சாம்பியன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி லைன் எப்படி போகுது, நம்ம கெனி ஒமேகாக்கு என்ன ஆகுது, நம்ம ஒகாடா எப்படி போறாருலாம் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம், இல்லை பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ்ட் மேட்ச், இது ஒரு மெயின் ஈவென்ட் மேட்ச்.
AEW World Championship match இது Texas Death Match. யாருக்குன்னா நம்ம ஜான் மாக்ஸ்லி vs ஆடம் பேஜ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு ஸ்டோரி லைன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் இருந்த ஸ்டோரி லைன். இது வந்து ஆடம் பேஜோட ஒரு லைஃப் சர்க்கிள்னே சொல்லலாம். அவர் ஆக்சுவலி வந்து கீழே இருந்து வந்து அவர் ஆக்சுவலி வந்து அவர் எப்போ பெல்ட் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் வந்து ஏடபிள்யூட ஒன் ஆஃப் த டாப் ரெஸ்லர். ஆனால் வந்து அவர் வந்து கீழே இருந்து ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து திருப்பி ஏறி வந்து இந்த மேட்ச்க்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு. அண்ட் ஜான் மாக்ஸ்லி தெரியும் ஒரு டொமினேட் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஆனால் அவரோட சாம்பியன்ஷிப் பிரெயினில் வந்து ஆக்சுவலி யாருக்குமே பிடிக்கல. நான் பெல்ட்டை கூட வெளியே காட்டாமல் பெல்ட்டை கூட சூட் கேஸில் பூட்டி வச்சு தான் வருவார் மணி இந்த பேங்க் மாதிரி. ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம ஆடம் பேஜ் வந்து அவரோட பழைய மியூசிக்கோட வருவார், தீம் மியூசிக்கோட வருவார். தென் மாக்ஸ்லி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பேருமே வந்து வந்தோடனே அடிச்சிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப மாற்றி குத்திக்குவாங்க. அவளை கோவம் ரெண்டு பேரும். ஸோ வந்து மாற்றி குத்திக்க ஆரம்பிப்பாங்க. கோர்னரில் மட்டிக்கெலாம் அடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் டெத் மேட்ச்னு உங்களுக்கு தெரியும். டெத் மேட்ச்னா ரத்தம் வரலன்னா எப்படி நம்ம ஆடம் பேஜ் என்ன செய்வார், முள்ளு கரண்டி ஃபோக் எடுத்து நம்மளோட ஜான் மாக்ஸ்லியோட மண்டையில குத்தி ரத்தத்தை வர வச்சிருவாரு. ஜான் மாக்ஸ்லி மேட்ச்ல ரத்தம் இல்லாம இருந்தாதான் அதிசயம். ஆமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜான் மாக்ஸ்லி வந்து இது யூஸ் பண்ணுவார், உடஞ்ச கண்ணாடிங்களை யூஸ் பண்ணுவாரு. ஸோ அப்புறம் வந்து மாற்றி எல்லாம் வந்து அவங்க ஃபினிஷர்ஸ் எல்லாம் அடிச்சுக்குவாங்க. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா இது வந்து டெக்ஸஸ் டெத் மேட்ச்னு சொன்னாலே அந்த மேட்சுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இந்த மேட்ச் இருக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி தான் மேட்ச் இருக்கும். ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு, கொடூரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க, முள் படுக்கையெல்லாம் இருந்துச்சு வர. ஸோ இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வழக்கம் போல நம்ம டெத் ரைடர்ஸ் டீம் இருக்குல்ல, அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ண வந்தாங்க. நம்மளோட ஆடம் பேஜ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பயும் ஆடம் பேஜ் வந்து சண்டை போட ட்ரை பண்ணாரு, எல்லாத்தையும் அடிச்சாரு, ஜான் மாக்ஸ்லி சேர்த்து அடிச்சாரு. அப்போ நம்பர்ஸ் கேம் உங்களுக்கே தெரியும், அவங்க 4 பேர் 3 பேர் இருக்காங்க, ஒரு ஒண்டி என்ன பண்ணுவாரு. ஸோ அப்புறம் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வில் ஆஸ்பிரே ஹெல்ப் பண்ண வருவாரு, அவரையும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இது வந்து ஆக்சுவலி வந்து பழைய உண்மையான ஒரு இது சொல்ல போனோம்னா இது ஏஏடபிள்யூ ஸ்டைல் பிளட் லைன் மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்டர்ஃபியரா வர ஆரம்பிச்சாங்க. யங் பக்ஸ் வந்தாங்க, நம்ம ஸ்ட்ரிக்லேன் வந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் இந்த மேட்ச் வந்து அடிச்சுக்க வராங்க, இன்டர்ஃபியர் பண்றாங்க, அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இந்த மேட்ச் வந்து சீரியஸா போயிட்டு இருக்கும் போது டுவர்ட்ஸ் த எண்டிங் வந்து டிவியில வந்து யார் வருவானா, டாபி ஹேலன் தெரியும், என்ன ஏஐடபிள்யூட ஹார்ட் அண்ட் சோல். அவர் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஜான் மாக்ஸ்லி தான் இன்ஜெக்ட் ஆகி அனுப்புனாரு. ஸோ அவர் வந்து வார்னிங் கொடுப்பாரு, நான் கண்டிப்பா உனக்காக வருவேன் அப்படின்ட்டு. அந்த டைம்ல வந்து ரிங்ல வந்து ஒரு மாஸ்க் மேன் வருவாரு. யாருன்னு பார்த்தா அது பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலி யாருன்னு பார்த்தா நம்ம பிரையன் டேனியல்சன். அவர் வந்து அவரோட ஃபினிஷர் ஃபிளைங் நீ போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ரிங்ல வந்து ஸ்டீல் வந்து ஆடம் பேஜ் அடி வாங்கிட்டு தான் இருப்பாரு, ஜான் மாக்ஸ்லி தான் நிப்பாரு. அப்ப வந்து மேலே இருந்து வந்து நம்ம டாபி அலன் கீழே இறங்கி அடிக்கலாம் மாட்டாரு, வார்னிங் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஜான் மாக்ஸ்லி. அப்ப அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஆடம் பேஜ் வந்து ஜான் மாக்ஸ்லிய வின் பண்றாரு. ஸோ எப்படி வின் பண்றாருன்னா முதல் 2 பக் ஷாட் அடிக்கிறாரு, அதுலயும் வந்து பின்ல எகிரிடுறாரு. தென் வந்து டாபி அலன் வந்து வெளியே உள்ளவங்களுக்கு வந்து கேஃபின் ட்ராப் அது அடிக்கிறாரு. அப்புறம் திருப்பி நம்ம உள்ளுக்கு ரிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆடம் பேஜ் வந்து பக் ஷாட் அடிச்சு ஜான் மாக்ஸ்லிய வின் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஜான் மாக்ஸ்லி வந்து அவர் பெல்ட்டை லூஸ் பண்றாரு. அண்ட் நம்ம ஆடம் பேஜ் தான் இப்போ வந்து ஏஐடபிள்யூ வேர்ல்ட் சாம்பியனா வந்து ஆகுறாரு. இது வந்து இந்த ஏஐடபிள்யூ ஆல் இன் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இது. ஏன்னா நம்ம ஏஐடபிள்யூ அதான் சொன்னேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர் வந்து பெஸ்ட் ரெஸ்லர் வந்து ஆடம் பேஜ் வந்து ஆக்சுவலி வந்து சொல்லலாம் ஏஐடபிள்யூட ஃபேஸ்னு. ஸோ அவர் வந்து இந்த பெல்ட்டை தேய்ச்சது எல்லாத்துக்குமே சந்தோஷம். இந்த நைட் வந்து எல்லாத்தையும் சந்தோஷமாவே இந்த நைட் வந்து முடியுது. ஸோ இதுதான் எங்களோட ஏஐடபிள்யூ ஆல் இன் டெக்ஸஸோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஃபியூச்சர்ல வர வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்க VK, நான் உங்கள் மிஸ்டர் A. இது Wrestling Machi.